தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் பகைவர்கள் முன் உன்னை உயர்த்துவேன். என் அபிஷேகத்தால் உன் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வாதத்தை நிரம்பி வழியச் செய்வேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னை அவமானப்படுத்தினவர்கள் முன்னால் நான் தலைநிமிர முடியுமா என்று கலங்கி நிற்கும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தப் போகிறேன் என்று. அவர் உங்களுக்கு செய்யும் நன்மை இரகசியமானது அல்ல, அது பகிரங்கமானது. உங்களை அழித்து போட நினைத்த சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார். வேதத்தில் ஆமான் மொர்தெகாயை அழிக்க திட்டமிட்டான். ஆனால் கர்த்தரோ அதே ஆமானை கொண்டே மொர்தெகாயை கனப்படுத்த வைத்தார். அதுபோல உங்கள் எதிரிகள் வெட்கப்படும்படி உங்கள் தலை உயரும். என்ன என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது உங்கள் பழைய காயங்களை ஆற்றி உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தரும். இன்று உங்கள் பாத்திரம் வெறுமையாய் இருக்கலாம், ஆனால் அது விரைவில் நன்மையால் நிரம்பி வழியும். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பயன்படும் அளவுக்கு பெருகும். கர்த்தரே உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்வார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியின் சிகரமே, என் எதிரிகள் முன் என்னை கனப்படுத்தும். புது அபிஷேகத்தால் என்னை நிரப்பி என் பாத்திரத்தை ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியச் செய்யும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.